திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவலர் ஜாகிர் உசேன் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக மாநகர காவல் ஆணையாளர், டவுன் உதவி ஆணையாளர் மற்றும் காவல் ஆய்வாளர் ஆகியோரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஜாகிர் உசேன் யாரை குற்றம் சாட்டி புகார் அளித்தாரோ அவரை அழைத்து காவல்துறையினர் கட்ட பஞ்சாயத்து செய்ததாக தெரிய வருகிறது என சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. ஜாகிர் உசேன் புகார் குறித்து காவல்துறையினர் முறையாக விசாரணை நடத்தாததால் இப்படுகொலை சம்பவம் நடைபெற்றுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. காவல்துறையின் அலட்சியத்தால் குற்றவாளிகள் தங்களுக்கு சாதகமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்படுகொலையை அரங்கேற்றியுள்ளார்கள் என சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஆவேசம். எப்படியும் என்னை கொன்றுவிடுவார்கள் என எனக்கு தெரியும் என்று முதலமைச்சரின் கவனம் பெற ஜாகிர் உசேன் பேசிய வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது. ரமலான் தொழுகை மாதத்தில் இந்த படுகொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் வேதனை. திருநெல்வேலி படுகொலை சம்பவம் குறித்தும் காவல்துறையின் சீர்கேடு குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆவேசமாக எழுப்பிய அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதிலின்றி தவிக்கும் திராவிட மாடல். வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிவிடும் என்கிற அச்சத்தில் சட்டமன்ற நேரலையை துண்டித்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு. திருநெல்வேலி படுகொலை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பும் போது நேரலையை துண்டித்துவிட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் திமுக அரசு சிறப்பாக செயல்படுவதாக காற்றில் கம்பு சுற்றும் திராவிட மாடல் முதல்வர். கொலை நடந்து 24 மணி நேரங்களை கடந்த பிறகும் உறுதியான பதில் சொல்ல முடியாமல் மர்ம நபர்கள் வெட்டினார்கள், 2 சரணடைந்தார்கள், குற்றவாளிகளை தேடுகிறோம் என முதல்வர் பேசுவதுதான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் லட்சணமா என மக்கள் கேள்வி. அடையாளம் தெரியாத சில நபர்களால் வழிமறித்து தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அடையாளம் தெரியாத சில நபர்களால் வழிமறித்து தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இவ்வழக்கு தொடர்பாக திருநெல்வேலி தொட்டி பாலத்தெருவைச் சேர்ந்த 2, திருநெல்வேலி குற்றவியல் நடுவர் 4 நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் மற்ற எதிரிகளை காவல்துறையின் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். திருவண்ணாமலைக்கு ஆன்மீக சுற்றுலா வந்த வெளிநாட்டு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அவலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு பாலியல் குற்றங்களுக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கை எடுக்காததால் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லா மாநிலம் என வெளிநாட்டவரும் சொல்லும் அவலம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரன் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு பாலியல் குற்றங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெண்கள் கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை ஆபாசமாக கேலி செய்ததாக சலூன் கடைக்காரர் சிக்கியுள்ளார். ஸ்டாலின் அரசு விளம்பர மோகத்தில் மூழ்கி நாட்டில் என்ன நடக்கிறது என தெரியாமல் இருப்பதால் குற்றவாளிகள் துணிச்சலுடன் குற்றங்களை செய்வதாக பெண்கள் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் நாவல்பூர் அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் போக்சோவில் சிக்கினார். குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை யாருக்குமே பாதுகாப்பில்லாத நிலையில் திராவிட மாடல் முதல்வரின் இரும்பு கரம் என்ன ஆனது, துருபிடித்து போய்விட்டதா என பெண்கள் ஆவேசம். கோவையில் விடுதியில் தங்கி பயிலும் 7ஆம் வகுப்பு மாணவனுக்கு சக மாணவன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் ஆத்திரம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே முதியவர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்ததால் சிறுவன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுவர்கள் சிறுமிகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. வேலூரில் தனியார் கல்லூரி பெண் கௌரவ விரிவுரையாளருக்கு கல்லூரி துணை முதல்வர் பாலியல் தொல்லை கொடுத்த அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் படிக்கும் மாணவிகள் முதல் பாடம் நடத்தும் ஆசிரியை வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என பெண்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் கார் ஷோரூம் மேலாளர் போக்சோவில் சிக்கினார்.
பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதை தடுக்க நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் படூரில் தனியார் கல்லூரியில் பேராசிரியைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சக பேராசிரியருக்கு தர்ம அடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைப்பு. திமுக ஆட்சியில் அப்பா ஸ்டாலின் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை கண்டுகொள்ளாததால் கல்லூரி பேராசிரியைக்கு பாதுகாப்பு இல்லா நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதால் பாலியல் ரீதியான குற்றங்கள் அதிகரிப்பதாக மக்கள் வேதனை. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 11 போக்சோ சம்பவங்களும் பெண்களுக்கு எதிராக 6 பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் அரங்கேறிய அவலம். பெண்களின் பாதுகாப்பு குறித்து வாய்க்கிழிய வசனம் மட்டுமே பேசிவிட்டு நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தி. மதுரை மாவட்டம் ஈச்சநேரி பகுதியில் பாதி எரிந்த நிலையில் தனிப்படை காவலரின் சடலம் மீட்கப்பட்டது. திராவிட மாடல் முதல்வர் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக பேணி காக்கிறாராம் என சட்டமன்றத்தில் பேசி வரும் நேரத்தில் காவலரின் சடலம் மீட்கப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. ஈரோடு மாவட்டம் நசியனூர் அருகே காரில் சென்ற ரவுடி ஜானை வழிமறித்து அரிவாளால் கொடூரமாக வெட்டிய மர்ம கும்பல். சட்டம் ஒழுங்கை சிறப்பாக பாதுகாக்கிறோம் என சட்டசபையில் பேசிய முதல்வரே இதுதான் சட்டம் ஒழுங்கை காக்கும் லட்சணமா என மக்கள் கேள்வி. சென்னை அயனாவரம் வசந்தம் கார்டன் பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி குமார் என்பவர் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட கொடூரம். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மதுக்கரை அருகே அரசு பள்ளி ஆசிரியை எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. சட்டப்பேரவையில் சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் பேசும்போது நேரலையை வேகமாக துண்டிக்கும் திராவிட மாடல் அரசு அதே வேகத்தை மக்களை காப்பதிலும் காட்டினால் இத்தகைய மரணங்கள் நிகழாது என மக்கள் விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் வேலக்கவுண்டம்பட்டி அருகே போலீஸ் தாக்கியதால் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறி காவல் நிலைய முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை சட்டத்தை மீறுகிறதா என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மது போதையில் இளைஞர்கள் பணம் கேட்டு மிரட்டி தாக்கியதில் மாற்றுத்திறனாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. மது போதை இளைஞர்களால் மாற்றுத்திறனாளியின் உயிர் பறிபோனதற்கு திராவிட மாடல் ஸ்டாலின் என்ன கட்டுக்கதை சொல்லப் போகிறார் என மக்கள் கேள்வி. ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 7 கொலை சம்பவங்கள் அரங்கேறிய கொடூரம். தமிழ்நாட்டில் மார்ச் 1ஆம் தேதி முதல் இன்று வரை 86 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதால் மக்கள் அச்சம். சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கின் மூலம் திராவிட மாடல் ஆட்சியில் இளம் சிறார்கள் கூட கொலை குற்றவாளியாக கூலிக்கு கொலை செய்யும் ஆவார். திமுக ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் கொலை கொள்ளை சம்பவத்தை அப்பா ஸ்டாலின் கண்டுகொள்ளாததால் சிறார்களே துணிச்சலுடன் குற்ற செயலில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சமூக பணியாற்றும் இஸ்லாமியர்கள் மீது தொடர்ச்சியான படுகொலைகள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியில் உள்ள இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் இதுகுறித்து பொதுவெளியில் பேசாதது ஏன் என்றும், எந்த சம்பவம் நடந்தாலும் மௌனமாக இருப்பதுதான் கூட்டணி தர்மமா என்றும் மக்கள் கேள்வி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கட்டாயம் திருமணம் செய்ததால் சிறுமி தூக்கிட்டு தற்கொலை. தருமபுரியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் குழந்தை திருமணத்தை கண்டுகொள்ளாத சமூக நலத்துறை அமைச்சர் மற்றும் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி.
கோவை மாவட்டம் சூலூர் அருகே 5 கிலோ கஞ்சா சிக்கியது. கோவையில் போதைப்பொருள் புழக்கம் தொடர்கதையாகி வரும் நிலையில் காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என மக்கள் கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 14 கிலோ கஞ்சா பறிமுதல். மைனாரிட்டி பாஜக அரசும் திறனற்ற திமுக அரசும் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே கடற்கரை பகுதியில் கடத்தப்பட்ட 2000 கிலோ ரேஷன் அரிசி சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் பொருட்கள் சர்வசாதாரணமாக கடத்தப்படுவதாக மக்கள் வேதனை. திராவிட மாடல் ஆட்சியில் மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்கள் மனநல சீரழிவு மற்றும் போதையின் பாதையில் செல்லும் நிலை உள்ளதாக அதிர்ச்சி தகவல். மாநகராட்சியின் நிதி ஒதுக்கீடு வெறும் கட்டடப் பணிக்கு மட்டுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் மாணவர்களை நல்வழிப்படுத்தும் விளையாட்டு, உடற்பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு பயிற்சி போன்றவைக்கு கிடையாதா என்றும் கேள்வி. பெற்றோரை பராமரிக்க தவறும் பிள்ளைகள் பெற்றோரிடம் பரிசாக பெற்ற சொத்தை வைத்திருக்க உரிமையில்லை. இதற்காக அமைக்கப்பட்டுள்ள தீர்ப்பாயத்தின் மூலமே தீர்வு பெறலாம் என்று கூறி மூத்த குடிமக்கள் உரிமையை உறுதிப்படுத்தி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. கனவு இல்லம் திட்டத்தில் மே 31ஆம் தேதிக்குள் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்த நிலையில் கனவில்தான் கட்ட முடியும் என மக்கள் விமர்சித்துள்ளனர். இத்திட்டத்தில் வீடு கட்ட பயனாளிகள் 6 மாதம் மரம் வளர்க்க வேண்டுமென சமீபத்தில்தான் ஸ்டாலின் அரசு விதிகளை வகுத்தது. இந்நிலையில் எப்படி மே 31க்குள் 1 லட்சம் வீடுகளை கட்ட முடியும் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரசு விரைவு பேருந்தின் முன்பக்க டயர் கழண்டு கண்மாய்க்குள் ஓடியதால் பயணிகள் அலறல். அரசு பேருந்துகளை முறையாக ஆய்வு செய்யாமல் திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு மக்கள் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியும். என்ன பத்தி திராவிட மாடல் அமைச்சர்கள் தினம் தினம் நீதிமன்றங்களில் தவம் கிடக்கும் அவலம் மக்களிடையே திமுக அரசின் மீதான அதிருப்தியை அதிகரித்துள்ளது. செம்மண் முறைகேடு தொடர்பான வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன்கள் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் அமைச்சரின் பணிகளை யார் செய்வார்கள் என மக்கள் கேள்வி. வைகை ஆறு மாசுபாடு விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. நீதிமன்றமே மக்கள் நல பாதுகாவலராக செயல்பட வேண்டிய நிலையை ஏற்படுத்துவதுதான் மக்களுக்காக ஆட்சி செய்கிறோம் என பேசும் திராவிட மாடல் அரசின் உண்மை முகமா என மக்கள் கேள்வி. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் மின்சார கட்டண உயர்வை கண்டித்தும் கூலி உயர்வை வலியுறுத்தியும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கிய விசைத்தறி தொழிலாளர்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு ஏழை எளிய தொழிலாளர்களின் கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்பது கூட இல்லை என தொழிலாளர்கள் வேதனை. 5000 மெகாவாட் காற்றாலை மின் நிலையங்கள் அறிவிப்பு வெளியாகி 2 ஆண்டுகளாகியும் ஒரு காற்றாலை கூட சுற்றாமல் திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ள அவலம். திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் அறிவிப்பில் மட்டுமே உள்ளதால் தேவையான மின்சார வசதி கிடைக்காமல் அவதியடைந்து வரும் தொழில்துறையினர் அதிருப்தி. கேரளாவில் இருந்து தெருநாய்களை குமரி எல்லையில் கொண்டு விடப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. குமரி எல்லையில் கேரள கோழிக்கழிவுகள் கொட்டப்பட்டதை தட்டி கேட்காத திராவிட மாடல் ஸ்டாலினால் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வெறிநாய் கடித்து பள்ளி மாணவி படுகாயம். மாவட்ட நிர்வாகம் வெறிநாய்களை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். அமெரிக்காவின் புளோரிடா கடல் பகுதியில் இந்திய நேரப்படி அதிகாலை 3:27 மணிக்கு பத்திரமாக பூமியை வந்தடைந்த ஸ்பேஸ்எக்ஸின் க்ரூ 9 டிராகன் விண்கலம். And splashdown, Crew 9 back on Earth. மீட்பு குழுவினரை பார்த்ததும் கையசைத்து உற்சாகத்தை வெளிப்படுத்திய விண்வெளி வீரர்கள்.
And there we do see Crew 9, some happy waves, smiles all around back on Earth. 286 நாட்களுக்கு பின்னர் பூமியில் கால் வைத்தார் இந்திய வம்சாவளி விண்வெளி நாயகி சுனிதா வில்லியம்ஸ். Splashdown, Crew 9, back on Earth. And there we do see Crew 9, some happy waves, smiles. Our next crew member here, that is none other than Sunny Williams. Big smile, big waves, will be assisted onto the mobility aid. There we have it, some waves, some சூரியன் உதிப்பதற்கு முன்னர் அதிகாலை 3:27 மணிக்கு சுனிதா பத்திரமாக பூமி திரும்பியதை அடுத்து இந்தியர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். சீனாவின் BYD நிறுவனம் 5 நிமிடங்களில் 400 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய அளவிற்கு சார்ஜிங் செய்யும் வசதியை அறிமுகம் செய்துள்ளது. டெஸ்லாவை விட வேகமாக சார்ஜ் செய்யும் இந்த வசதியால் சீனாவில் அதிவேக சார்ஜிங் நிலையங்களை அமைக்க BYD திட்டமிட்டுள்ளது.